ஜனங்களே, நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள் என்று தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். தேவனை ஸ்தோத்தரித்து, நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணு. இதுதான் நன்றி செலுத்துறது. நம்ம துதிக்கும் சத்தத்தை நம்ம மற்றவர்கள் கேட்கணும். நம்ம துதிக்கிற சத்தம் மற்றவர்கள் கேட்கணும். நம்ம சொல்ற சாட்சி மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். அப்படி நாம் நன்றியோடு கூட அந்த சத்தத்தை நாம் துணிக்க போது அது அநேகர் கேட்டு கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்வாங்க? மகிமைப்படுத்துவாங்க. அடுத்த வசனம், அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்மாவை உயிரோடு கூட வைக்கிறார். பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆத்மாவை என்ன செய்யறாரு? கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்மாவை, அவர் சொல்ற சாட்சி அது பாருங்க, என் ஆத்மா உயிரோடு கூட கர்த்தர் வைக்கிறார். தேவனே, எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை வெளியிட்டீர். சோதனைகள் வரும், ஆனாலும் ஆண்டவர் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக, எங்களை வலையிலே அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாவத்தை ஏற்றினீர் என்று சொல்லுகிறார். புதிய பிள்ளைகளே, இன்னைக்கு நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது. தாவீது சொல்றாரு, நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, ஆகையால் உங்களுடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். சில வேளை நம்முடைய அதிகமான பாரம் நம்முடைய வாழ்க்கையில இருந்திருக்கும். ஆனா அதே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லோரும் இடத்தில் வாருங்கள் என்று கர்த்தர் அழைக்கிறதை நாம் பார்க்க முடியும் அல்லவா? நம்முடைய தேவன் நம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மேலும் பாரத்தை வைத்துவிடு, கலங்கியை தவிக்காத என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வருஷம் 12 வருஷம், மனுஷரை நீங்கள் தலையின் மேல ஏறி போக எல்லாம் பாருங்க. எவ்வளவு ஒரு விசேஷமான ஒரு சாட்சியை நம்ம இங்க பார்க்க முடியும். மனுஷர்களை எப்படி போனாங்க? தலையின் மேல. பார்த்தீங்களா? அவன் தலையின் மேல ஏறி போனாங்க, அவங்க ஏறி போயிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷர்கள் எப்படி போனாங்க? நம்முடைய தலையின் மேல ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். துவக்கம் அற்பமா இருக்கும், அந்த முடிவோ சம்பூர்ணமாக இருக்கும். பொறுமை ரொம்ப அவசியமாக இருக்கிறது. பொறுத்து இருக்க வேண்டும். சில வேளை நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும். அப்படியாக மனுஷர்கள் நம் தலையின் மேல ஏறி போகும்போது தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் என்று சொல்ல, இந்த முடிவு என்ன? செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து விட்டீர். சர்வாங்க தகன பலிகளோடு உங்களுடைய ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். எப்படி பிரவேசிப்பேன்? பலிகளோடு கூட ஆண்டவருடைய ஆலயத்திலே நான் பிரவேசித்து என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். ஆலயத்திற்கு நான் பொருத்தனையோடு கூட வருவேன், பலிகளோடு கூட நான் வருவேன். என்னுடைய ஆண்டுடைய ஆலயத்திலே என்னுடைய பொருத்தனைகளை நான் செலுத்துவேன். என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு நான் செலுத்துவேன். எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது, கர்த்தர் காப்பாற்றினார். எத்தனையோ ஆபத்துகள் வந்தது, கர்த்தரை காப்பாற்றினார். எனக்கு எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் செய்தார். ஆகவே என் ஆலயத்திலே வந்து நான் ஆண்டவருக்கு பொருத்தனைகளை செலுத்துவேன். ஆட்டுக்கடாக்களின் நினைப்புகை உடனே கொழுமையானவைகளை உமக்கு தகன பலியாக இடுவேன். காளைகளையும் செம்மறியாட்டு கடாக்களையும் உமக்கு நான் பலியிடுவேன். நம்முடைய பலி என்ன தெரியுமா? ஸ்தோத்திர பலி. ஆமென். நீங்களும் நானும் செலுத்துற பலி என்ன பலி? ஆண்டவருக்கு நன்றி பலி, ஸ்தோத்திர பலி. உதடுகளின் கனியாகிய தேவனுக்கு அந்த பலிகளை செலுத்த வேண்டும். தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லோரும் வந்து கேளுங்கள், அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல். இதுதான் சாட்சி. என் ஆத்துமாவுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை நான் சொல்லுவேன். எல்லாருக்கும் சொல்லணும். போய் எல்லா இடத்துல போய் சொல்லுங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஆண்டவர் எனக்கு செய்தார் என்று சொல்லிக்கொண்டே இருங்க, சாட்சியாய் இருங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். இப்போது கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தை உபாகம புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். உபாகம புத்தகம் 1ஆம் அதிகாரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த வருஷத்துடைய கடைசியிலே
நாம் நின்று கொண்டிருக்கிறோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை கர்த்தனுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். 1ஆம் அதிகாரத்திலே 31வது வசனத்தை வாசி. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. மோசே ஜனங்களை சொல்றாரு, அவ்வளோ தூரத்துல இருந்து நீங்க எல்லாரையும் கர்த்தர் இந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையை எங்கே ஆரம்பித்து நம்முடைய வாழ்க்கையில எங்கெல்லாம் நம்ம கடந்து வந்தோம் என்பதை இங்கே மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லிக்கொண்டே வராரு. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும், இந்த வருஷம் முழுவதும் ஜனவரி, பிப்ரவரி, டிசம்பர் 28 வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலையும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. இதுதான் ஒரு தகப்பனுடைய அன்பு. அல்லேலூயா. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல, கழுகு தன் குஞ்சுகளை சுமக்கிறது போல, ஒரு மேய்ப்பன் தன் ஆட்டுக்குட்டிகளை சுமக்கிறது போல நம்முடைய தேவன் நம்மை எல்லா இடங்களிலும் அவர் நம்மை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை தூக்கி சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். நம்மை தூக்கி கொண்டு வந்திருக்கிறார். எல்லா இடங்களிலும் நாம் அல்ல, கர்த்தர் தான் நமக்கு உதவி செய்தார். கர்த்தர் தான் நம்மை சுமந்து கொண்டு வருகிறார். தேவனுடைய அன்பு எத்தனை பெரியது என்பதை நாம் பார்க்க வேண்டும். நமக்கு உண்டான எல்லாவற்றிலையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே நம்மோடு கூட இருந்து நம்மை சுமந்து கொண்டு வந்ததை அறிந்திருக்கிறீர்களே, கண்டீர்களே. எத்தனையோ காரியங்கள் நம்மளை கேட்டதெல்லாம் கர்த்தர் நமக்கு தந்தார். இதெல்லாம் கேட்டோமோ அதெல்லாம் கர்த்தர் நமக்கு இந்த வருஷத்துல கொடுத்திருக்கிறார். இல்லை நம்ம சொல்ல முடியாது. ஆண்டவர் செய்த சின்ன சின்ன விஷயங்கள், பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு செய்து கொண்டே இருக்கிறார். பாருங்க, 2ஆம் அதிகாரம் உபாகமும் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரிகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். பாருங்க, ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு இல்லையா? ஆசீர்வாதம் நிச்சயமா ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. இந்த வசனத்தோட வைத்துக் கொள்ளுங்க. யோசுவாவின் புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். நல்ல அருமையான ஒரு வேத வசனம் இருக்கிறது. யோசுவா 17ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை வாசிங்க. 17ஆம் அதிகாரம் வசனம் 14. யோசேப்பின் புத்திரர் யோசுவாவை நோக்கி, கர்த்தர் எங்களை இதுவரைக்கும் பாருங்க, நிறுத்துங்க. ஆசீர்வதித்து வந்தார். இதுவரைக்கும் இந்த நேரம் வரைக்கும் நமக்கு ஆசீர்வாதம் வந்திருக்கா இல்லையா? ஆசீர்வாதம் கொடுத்தாரா இல்லையா? எவ்வளவு ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு சுகமா இருப்பது ஆண்டவருடைய பெரிய கிருபை. ஆரோக்கியமா இருப்பது அது ஒரு ஆசீர்வாதம். சமாதானமா இருப்பது அது ஒரு ஆசீர்வாதம். ஜீவனோடு இருப்பது அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்று சொன்னால் நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு வீடு, ஒரு காரு, ஒரு பைக்கு, ஒரு நகை நட்டு, இதான் ஆசீர்வாதம் என்று சொன்ன இல்ல. இதெல்லாம் யாக்கோபுக்கு இருந்துச்சுங்க. 2 பரிவாரங்கள் இருந்தது, எண்ணிக்கை அடங்காத உலக சொத்துக்கள் இருந்தது. ஆனா யாக்கோபு இரவெல்லாம் என்ன எதுக்காக ஜோமனா தெரியுமா? என்னை ஆசீர்வதியும் மாட்டார். இதெல்லாம் எனக்கு ஆசீர்வாதம் இல்ல, உங்களுடைய கரம் எங்க மேல இருக்கணும், அதான் எங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென். உலகத்துல சத்துருவனுடைய போராட்டங்கள், தீமைகள் அதிகமா இருக்கிறது. ஆண்டவரே இவைகள் எல்லாம் எங்களை காப்பாற்றுங்கப்பா. இதான் நமக்கு ஆண்டவர் கிடைத்ததான ஆசீர்வாதம். இந்த மோசே சொல்லும் போது உபாகம் 2:7 உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரிகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த நேரம் வரைக்கும் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். இது வரைக்கும் ஆசீர்வதிச்சாரு, இன்னும் நம்மள என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பாரு, இன்னும் ஆசீர்வதிப்பாரு. அது மாத்திரம் இல்ல, அந்த 2:7 இந்த பெரிய வனாந்தர வழியா நீ நடந்து வருகிறதை அறிவார். வனாந்திரம் எவ்வளவு பெருசு? பெரிய வனாந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்துல. வனாந்திரம் நிறைய பைபிள்ல இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தை விட்டு வெளியே வந்த பிறகே வனாந்திரம் தான். அல்லேலூயா. அவங்க போய் இஸ்ரவேல் ஜனங்க இஸ்ரேல் தேசத்துக்கு போகிற வரைக்கும் ஃபுல்லா டெசர்ட், அந்த வனாந்திரம் தான். எங்க பார்த்தாலும் மணல், எங்க பார்த்தாலும் ஒரு மரச்செடி கொடி எதுவுமே கிடையாது, தண்ணீரும் கிடையாது. அவ்வளோ வனாந்தரத்திலே 40 வருஷம் பெரிய வனாந்தரத்திலே அவர்களை ஆண்டவன் நடத்தி கொண்டு வந்தார்.
வனாந்தரம் என்று சொன்னாலும் 10 விதமான வனாந்திரம் இருக்கிறது, அனுபவம் இருக்கிறது. சில வனாந்தரங்களிலே பயங்கரமான பிரச்சனைகள் இருந்தது. அவ்விதமாக இந்த பெரிய வனாந்தர வழியாக ஜனங்களை என்ன செய்தார்? ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்தார். நேர் வழியாக நடத்தி கொண்டு வந்தார். அன்பாக தேவன் நடத்தி கொண்டு வந்தார். வெளிச்சத்தில தேவன் அவர்களை நடத்தி கொண்டு வந்தார். சமாதானமாய் அவர்களை நடத்தி கொண்டு வந்தார். அற்புதங்களை செய்து அதிசயங்களை காண்பித்து அவர்களை நடத்தி கொண்டு வந்தார். பிரச்சனை, பெரிய பிரச்சனைகள் இருந்தது. பெரிய பெரிய வனாந்திரம், பெரிய பெரிய ராஜாக்கள், பெரிய பெரிய யுத்தங்கள், பெரிய பெரிய காரியங்கள் நடந்தது. ஆனாலும் கர்த்தர் அவர்களை கைவிடவே இல்லை. கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவர் நடத்தி கொண்டே வந்தார். பாருங்க, இந்த 40 வருஷம், அல்லேலூயா, இந்த 40 வருஷம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருந்தாரா இல்லையா? இந்த வருஷம் முழுவதும், 2025 ஆண்டு முழுவதும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய சாட்சிகள் எல்லாம் நீங்க வந்து பகிர்ந்தீங்க. டாக்டராலே முடியாதது, மனுஷராலே முடியாதது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்த பெரிய பெரிய நன்மைகள் உண்டுங்க. கர்த்தர் நம்மோடு கூட இல்லைன்னு சொன்னா மனுஷர்கள் நம்ம உயிரோடு கூட விழுங்கி இருப்பாங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருந்ததுனாலே மரண கண்ணிகளுக்கு நாம் தப்பினோம். ஆபத்திலிருந்து கர்த்தர் நம்மளை காப்பாற்றி இருக்கிறார். மரண வாசல் வரைக்கும் நம்ம போயிட்டோம். மரண வாசல் இருந்து கர்த்தர் நம்மளை மேல தூக்கி கொண்டு வந்தார். பாதாளத்திலிருந்து கர்த்தர் நம்மளை எழும்ப பண்ணினார். கர்த்தருடைய பிள்ளைகளை படுகுழியிலிருந்து கர்த்தர் நம்மளை எழும்ப பண்ணினார். உளையான சேற்றிலிருந்து கர்த்தர் நம்மளை எழும்ப பண்ணினார். எத்தனையோ வறுமையிலிருந்து ஆண்டவர் நம்மளை எழும்ப பண்ணினார். தனிமையிலிருந்து ஆண்டவர் நம்மளை எழும்ப பண்ணினார். இவ்விதமாக ஆண்டவர் நம்மோடு கூட இருந்ததுனாலே இன்றைக்கு எல்லா கால சூழ்நிலைகள் நமக்கு அனுகூலமாக்கி தந்திருக்கிறார். எவ்விடத்துல நமக்கு சமாதானத்தையும் ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். இதெல்லாம் எப்படி நடக்கும் என்று சொன்னால், தேவன் என்னோடு கூட இருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் என்னோடு கூட இருந்ததுனாலே அடுத்த லைன்ல சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை. ஆமென். உனக்கு ஒன்று என்ன செய்யல, இந்த வருஷத்துல குறைவு இல்ல. எனக்கு குறையா இருந்தது என்று சொல்லி ஒருவர் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவும் படாது என்று வாசிக்கிறோம். கர்த்தரை நாம் தேடினோம், ஆண்டவர் நம்மளை கைவிடல. ஒரு குறைவும் இல்லைங்க, ஒன்றும் குறைவுபடவில்லை. அப்படி சொன்னா என்ன? எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் அடைந்தேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். கர்த்தர் எங்களை உயர்த்தினார். கர்த்தர் எங்களை மேன்மைப்படுத்தினார். கர்த்தர் எங்களை கனப்படுத்தினார். எங்கள் குறையெல்லாம் கர்த்தர் நிறைவாக்கினார். ரோமர் எழுதப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே நிறைவானது வரும்போது நிறைவான எல்லாம் ஓடி போயிடுச்சு, எல்லாம் ஓடி போயிடுச்சு. கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த மகத்துவமான காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்க. 1 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டார். எபெனேசர் ஏன் பேர் இருந்தோம்? அவருக்கு எபெனேசர் என்று ஒரு பெயர் உண்டு. எபெனேசர் என்று சொன்னால் என்ன? கர்த்தர் எங்களுக்கு இதுவரைக்கும் உதவி செய்தார். உதவினார், உதவிக்காரம் நீட்டினார். எத்தனையோ உதவிகள் வந்ததுங்க. பரத்திலிருந்து நமக்கு உதவி வந்தது. மனுஷர்கள் மூலமா கூட நமக்கு உதவிகள் வர செய்தார் ஆண்டவர். கிடைக்காத இடங்களிலிருந்து நமக்கு உதவிகளை ஆண்டவர் பெற்றுக் கொடுத்தார். நினையாத நேரத்துல நமக்கு உதவிகள் வந்து கிடைத்தது. இதெல்லாம் நாம் பார்க்கும் போது இதெல்லாம் யார் செய்தாங்க அப்படின்னா, எபெனேசர் ஒருவர் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எபெனேசர் ஒருத்தர் இருக்காரு. அவர் யாருங்க? வேலூர்ல இருக்கிற எபெனேசர் சொல்லல, காட்பாடு இருக்கிற எபெனேசர் சொல்லல. அல்லேலூயா. எங்க எபெனேசர் தேவன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் எபெனேசருங்க. எபெனேசர் என்று நம்ம ஏன் கூப்பிடுறோம் அவரை செல்லமா? எபெனேசரேன்னு சொல்லி கூப்பிடுறோம். ஏன்? இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். பிரச்சனைகள் வந்தது, யுத்தங்கள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, உபத்திரங்கள் வந்தது, தேவைகள் வந்தது. இந்த தேவைகள் வரும்போது, உபத்திரங்கள், ஆண்டவரே எங்களுக்காக யாரு இது செய்வாங்க? எங்களுக்காக யாரு பரிந்து பேசுவாங்க? எங்களுக்காக யாரு யுத்தம் பண்ணுவாங்க? ஆண்டவரே என்னோட பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கிறது, எப்படி நான் வந்து சந்திக்க போகிறேன்? இந்த சவால்களை எப்படி நான் எதிர்கொள்ள போகிறேன்? எப்படி நான் இந்த பிரச்சனைகளை கடந்து போய் என் குடும்பத்தை நான் எப்படி நடத்த போறேன்னு கூட தெரியாத சூழல் இருக்கும் போது நல்ல எபினேசராய் ஆண்டவர் வந்தாரு. ஆமென். நல்ல எபினேசராய் நம்முடைய வாழ்க்கையில வந்து
நான் உனக்கு இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி பற்பல நன்மைகள், எதிர்பாராத பற்பல நன்மைகள், சின்ன காரியத்துல இருந்து பெரிய காரியம் வரைக்கும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் ஒருவர் தான் நமக்கு என்ன செய்தாரு? உதவி செய்தார். அல்லேலூயா. உதவி செய்கிறார். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எத்தனை பிரச்சனைகள் வரட்டும், கர்த்தர் உதவி செய்வார். பிரச்சனைகளை அமர்த்துவார், அமைதியை கொடுப்பாரு, சமாதானத்தை கொடுப்பாரு. இதான் உதவி. வேற நமக்கு என்ன உதவி? ஆண்டவரை பிரச்சனை எல்லாம் அமர்த்தி போட்டுருங்க, என்னை சுற்றிலும் ஒரு சமாதானத்தை கொடுங்க, ஒரு அமெரிக்கையான ஒரு இடத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க, சுகமான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா, இவ்விதமாக தேவனுடைய வல்லமை எங்களால் நிரப்புங்கப்பா, கனிகளால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. இந்த உலக பிரகாரமான உதவிகள் மாத்திரம் இல்லைங்க, எல்லா உதவிகளையும் ஆண்டவர் நமக்கு செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் செய்தார், இன்னமும் செய்வார். வர புதிய வருஷத்துல கூட இன்னும் எபினேசர். அல்லேலூயா. இன்னும் பெரிய பெரிய தேவைகளுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு சந்திப்பார். அல்லேலூயா. அதான் நம்பிக்கை வைங்க, ஆண்டவர் மேல விசுவாசம் வைங்க, கர்த்தரிடத்துல நல்ல ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் காரியங்கள் நமக்கு மாறுதலாய் முடிய பண்ணுவார். 2 சாமுவேலின் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுவோம். 2 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்காக நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். பாத்தீங்களா, தாவீதுடைய ஒரு ஜெபம், ஆண்டு சமூகத்துல அவர் ஜெபிக்கிற ஒரு ஜெபம் பாருங்க. நாம கூட தானே ஜெபம் பண்றோம். ஆனா தாவீதுடைய ஜெபம் எப்படி இருக்குது பாத்தீங்கன்னா, ஒரு அரசன், ஒரு பெரிய ராஜா, இன்றைக்கு அரண்மனையில வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ராஜாவுடைய ஜெபம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? தாவீது உட்பிரவேசித்தாரு. எங்க உட்பிரவேசித்தாரு? கர்த்தருடைய ஆலயத்துல வந்து உட்பிரவேசித்தாரு. தேவனுடைய ஆலயத்திற்கு வந்தாரு. ஒரு பெரிய ராஜா, நாட்டை ஆளக்கூடிய ராஜா, அதிகாரத்துல இருக்கக்கூடிய ஒரு ராஜா ஆண்டவருடைய ஆலயத்திற்குள்ளே பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அவர் ஜெபிக்கிறார். நாமும் கூட எங்க வரணும் அப்படின்னா, ஆண்டவருடைய சமூகத்திற்கு வரணும், தேவனுடைய ஆலயத்திற்கு வரணும், தேவனுடைய பிரசன்னத்திற்கு வர வேண்டும், உள்ளே நம்ம பிரவேசிக்க வேண்டும், தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாக வரணும். வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும், நம்ம வந்து பழச எப்பவுமே மறந்துடக்கூடாது, பழைசெல்லாம் மறந்துடக்கூடாது. கர்த்தர் தாவீதை எங்க இருந்தாரு? ஆடுகளுக்கு பின்னாடி போனப்பா. நீ எங்க இருந்த தெரியுமா? ஆடுகளுக்கு பின்ன இருந்தப்பா. 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுவாரு, இப்போது நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறதாவது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியா இருக்கு. இப்ப நீ அதிபதியா இருக்கிற, ஆனா முன்னாடி எங்க தெரியுமா? ஆடுகளின் பின்னே. கர்த்தர் சொல்றாரு பாரு, நீ இப்ப எப்படி இருக்கிற? இஸ்ரவேலுக்கு அதிபதியா இருக்கிற, இஸ்ரவேல் நாட்டுக்கு ராஜாவா இருக்கிற. ஆனா எங்க இருந்த? ஆடுகளுக்கு பின்னாடி இருந்த, ஆடுகளுக்கு பின்னாடி மெய்ப்பனா இருந்த. ஆடுகளுக்கு பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு உன்னை எடுத்து, நீ போன எவ்விடத்திலையும் உன்னோடு கூட இருந்து உன் சத்துருக்கள் எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மலமாக்கி, பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு. இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு நினைவூட்டுவார். சில வேளை நம்ம மறந்துடுவோம், பழைச மறந்துடுவோம். ஒரு புதிய ஒரு ப்ரமோஷன் வந்தவுடனே, ஒரு பதவி வந்தவுடனே, ஒரு பணம் வந்தவுடனே, நம்முடைய வசதிகள் வந்தவுடனே நம்ம பழைச மறந்துடும். ஆனா நம்ம பழைசெல்லாம் மறக்க கூடாது என்பதற்காக தான் தாவீது கிட்ட ஆண்டவர் சொல்றார், தாவீதே, நீ இஸ்ரவேலுக்கு அதிபதியா அரசனா இருக்கிற, ஆனா நீ எங்க இருந்த தெரியுமா? உனக்கு தெரியுமா? அல்லேலூயா. ஆடுகளுக்கு பின்னாடி நீ மேய்ந்து கொண்டு ஆடு மேய்ச்சிட்டு இருந்து அந்த காட்டுல போயிட்டு மலையில. அல்லேலூயா. உன்னை எங்க இருந்து எடுத்து? ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து சிங்காசனத்துல உன்னை அமர வச்சேன். நானு உன்னை சிங்காசனத்துல அமர வச்சேன். நீ போன எல்லா இடத்துலயும் யுத்தம் பண்ணல, அந்த யுத்தத்துல கூட உன் சத்துருக்களை நான் தான் நிர்மூலமாக்கினேன், நான் தான் உனக்கு ஜெயம் கொடுத்தேன், நான் தான் உனக்கு வெற்றியை கொடுத்தேன், உன்னை காப்பாற்றினது நான் தான்ப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் போது, உனக்கு வீட்டெல்லாம் கொடுத்திருக்கிறேன் பாரு, அரண்மனை கொடுத்திருக்கிறேன் பாரு, கேதுரு மரத்தினால் செய்யப்பட்ட மிக பிரம்மாண்டமான வசதியான அரண்மனையில சுகமாய் நீ வாசம் பண்ற பாரு, இதெல்லாம் யாரு கொடுத்தது? நான் கொடுத்தேன் ஆண்டவர். இன்னும் கேள், நான் கொடுப்பான் அப்படின்னு அதுவும் சொல்றாரு. அதுதான் தாவீது என்ன பண்றாரு தெரியுமா? உடனே ஆண்டவர் ஆலயத்துக்குள்ள பிரவேசித்து என்ன செய்யறாரு? தேவ சமூகத்திலே, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு
தான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். பாத்தீங்களா, அப்படி தாழ்த்துறார் தேவ சமூகத்துல, அப்படி தன்னை தாழ்த்துகிறதை நம்ம பார்க்க. இதுவரைக்கும் எனக்கு கொண்டு வந்தீங்களப்பா, ஏமாத்திரம் ஆண்டவரே, என் வீடு ஏமாத்திரம். எனக்கு எந்த பெருமையும் வரக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில. பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆண்டவருக்கு முன்பாக உங்களுடைய தாழ்த்துங்க. இந்த வருஷத்துடைய கடைசியில உங்களுடைய தாழ்த்துங்க, உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் ஏமாத்திரம் ஆண்டவரே என்று நீங்க என்ன செய்யணும்? இன்னும் உங்களை தாழ்த்தணும், இன்னும் உங்களை உடைக்கணும். உங்களுக்கு நல்ல சுயம் எல்லாம், நம்ம கிட்ட இருக்கிற சுயம் எல்லாம் போகும். நான் என்று சொல்லாதீங்க, நான் தான் என்று சொல்லக்கூடாது. நான் என்கிற பெருமை அதல்ல, நம்ம விட்டு கடந்து போய்விட வேண்டும். வேண்டாப்பா, ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன், என்னை நான் ஏமாத்திரம் ஆண்டவரே, இந்த வீடு ஏமாத்திரம் ஆண்டவரே, நான் அரண்மனை ஏமாத்திரம் ஆண்டவரே, உமக்கு முன்பாக ஒண்ணுமே இல்லப்பா, விட்ட ஒண்ணுமே இல்லை. உங்ககிட்ட வாங்கி உங்களுக்கே நான் கொடுக்குறேன்ப்பா. நான் சேர்த்து வச்சதெல்லாம் உங்களுக்காக தான் ஆண்டவரே. ஆமென். நான் சேர்த்து வச்சு நீங்க கொடுத்தீங்க, நான் மறுபடியும் உமக்கே கொடுக்கிறேன். சரண்டர் பண்ற ஆண்டவர்கிட்ட ஒப்படைக்கிறார். நான் ஏமாத்திரம், என் வீடு ஏமாத்திரம், அந்த பெருமை வேண்டாம் ஐயா, எனக்கு ஒன்றும் வேண்டாம் ஆண்டவர் என்று சொல்லி வாழ்த்துகிறார். தாழ்மை உள்ளவனுக்கோ கர்த்தர் என்ன செய்றாரு? கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தாழ்மையா இருங்க. இன்னும் பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. 15ஆம் வசனம், 17ஆம் அதிகாரம் 15. 17ஆம் அதிகாரம் 15. அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமை. என்னன்னா, எல்லாமே நாம் தேவனுக்கு தான் மகிமை செலுத்தும். மனுஷருக்கு மகிமை செலுத்தவே கூடாது. யாருக்கு மகிமை? ஆண்டவரே, இந்த காரியத்தை நீங்க செய்தீங்க, நாங்க உங்களுக்கு மகிமை செலுத்துவோம். ஆண்டவர், நீங்க இதை செஞ்சீங்க, அந்த காரியத்தை உங்களுக்காக கொடுக்கிறேன், உங்களுக்காக படைக்கிறேன், என் பொருத்தனை உங்களுக்காக படைக்கிறேன், என் பணம், என்னுடைய பணம், பொருள் எல்லாம் உமக்காக தான் ஆண்டவர் என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி தேவனுடைய நாமத்தை என்ன செய்யுங்க? மகிமைப்படுத்தி, அடுத்த வருஷம் அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி பாதத்துல விழணுங்க. ஆண்டவர் சமூகத்துல விழணும். ஒரு சுத்திகரிப்பு நமக்கு வேண்டும், ஒரு ஆயத்தை நமக்கு வேண்டும், ஒரு பரிசுத்தம் நமக்கு வேண்டும், ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு வேண்டும், ஒரு தாழ்மை நமக்கு வேண்டும், ஆண்டவரை பணிந்து கொள்ளுதல் நமக்கு வேண்டும். அப்படி அவர் பணிந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் கேட்கிறார் 17. அப்போது இயேசு சுத்தமானவர்கள் 10 பேர், 10 குஷ்டரோகிகளுக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தாரு. அப்போ மற்ற 9 பேர் எங்கே என்று ஆண்டவர் கேட்கிறார். தப்பித்துக் கொள்ளவே முடியாதம்மா. யாரு ஆண்டவரை விட்டு தப்பித்துக் கொள்ள, எங்க போனாலும் சரி, கர்த்தர் ஒரு நாள் உங்களை விசாரிப்பார். அல்லேலூயா. அவர் விசாரிக்கும் நாளிலே விசாரிப்பார். விசாரிக்கும் நாளிலே தேவன் நிச்சயமா கேட்பார். ஒரு நாள் இல்ல, ஒரு நாள் வரும். அப்ப ஆண்டவர் கேட்பாரு, நான் இத்தனை நன்மைகளை செய்திருக்கிற 10 பேருக்கு, மீதி 9 பேர் எங்க? நீ ஒருவன் மாத்திரம் வந்திருக்கிறியா அப்படின்னு கேட்கிறார். அடுத்த வசனத்துல அவங்க என்ன சொல்ற? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்ற ஒருவனோ திரும்பி வர காணமே என்று சொல்லி பாருங்க. அந்நியர்கள் தான் இன்றைக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. பரம்பரை கிறிஸ்தவர்கள் கூட ஆண்டவர் என்ன செய்யல, பரப்பிலிருந்து கிறிஸ்தவர்கள், தலைமுறை கிறிஸ்தவர்கள், தாத்தா போட்டா கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறது இல்லை. எல்லாம் ஆண்டவரை மறந்துட்டாங்க. இன்னைக்கு நேற்றுக்கு ரட்சிக்கப்பட்டவங்க அந்நியர்கள், ஆண்டவர் அறியாதவங்க கர்த்தரை தோல்வி கொள்றாங்க ஆலயத்துல. இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு நிறைய பேர் யாரும் வந்ததுன்னா கிறிஸ்தவம் குறைவுதாங்க. நிறைய பேர் புறஜாதி மக்கள் வந்துதான் ஆண்டவர் கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அந்நியர்கள் தான் இன்றைக்கு ஆண்டவரை தொழுது கொண்டிருக்கிறாங்க. அந்நிய ஜனங்கள் தான் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அந்த மற்ற 9 பேர் எங்க அப்படின்னா, அவங்க யூதர்களா இருந்திருக்கலாம், இவன் சமாரியனா இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவன் அப்படியே பாதத்துல விழுந்து கிடக்கிறான். ஆண்டவரே, நீங்க செய்த நன்மைக்காக ஸ்தோத்திரப்பா அப்படின்னு 19ஆம் வசனத்துல அவனை நோக்கி எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை போப்பா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நிறைய பேர் விசுவாசிகள் விசுவாசத்துல இல்ல, நன்றி இல்ல. நன்றி நமக்கு இருக்கணும். நன்றியின் இருதயம் நமக்கு தேவை. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக
நாம என்ன செய்யணும்? நாம நன்றி செலுத்தணும். சபை கூடி வந்து என்ன செய்யக்கூடாது? விட்டு விடவே கூடாது. ஆண்டவரோடு கூட இருந்தா அவர் நம்மோடு கூட இருப்பார். நம்ம ஆண்டவரை தேடினா நமக்கு பல நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க கர்த்தரோடு இருங்க. கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க, பலி செலுத்துங்க, ஸ்தோத்திரம் செலுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. எல்லாம் கன துதி ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு செலுத்தி கொண்டே இருங்க. இன்னும் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? எல்லாரும் முழங்கால் படிட்டு கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா.